வணக்கம். நம்ம காணொளி வாயிலாக ஒவ்வொரு மாசமும் அதிர்ஷ்ட எண்கள் பதிவு அப்படிங்கிறது 12 ராசிக்காரங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு வர்றோம். அதே மாதிரி இந்த பதிவுலையும் மேஷம் ராசி, ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறேன். நம்ம காணொளி வாயிலாக ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் அப்படிங்கிறதையும் வெளியிடுறோம். ராசி பலன்கள் அப்படிங்கிறதையும் வெளியிடுறோம். நிறைய நண்பர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களை எல்லாம் நம்மக்கிட்ட வந்து ஜாதகங்கள் ஆன்லைன் மூலயமாக பார்க்குறாங்க. அதன் வழியாக நிறைய பேர் அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. இந்த அதிர்ஷ்ட எண்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் ஜாதக ரீதியாக கொடுத்தால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி வாங்குறாங்க. அதையும் நிறைய பேர் வந்து பயன்படுத்தி ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மூவ் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் கிடைக்கணும், இவங்களுக்கு தான் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லோருக்கும் எப்போது வேண்டுமானாலும் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனால் ஜாதகத்தில் ஒரு அனுகிரகம் இருக்கும். இவருக்கு வந்து அந்த பண வரவை பெறக்கூடிய தகுதி, அந்த யோகியதை அப்படிங்கிறது, அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது இருக்குது. இவர் இதன் வழியாக செல்வந்தராக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் தெளிவாக தெரியும். அந்த வகையில் நம்ம காணொளி வாயிலாக வெளிநாட்டில் இருக்கிற UK நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தாரு. அவர் ஜாதகம் பார்த்துட்டு எனக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா, அப்படி இருந்தால் தசை தசாபுத்திகள் எனக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அது யோகமான தசாபுத்திகள் என்றால் எனக்கு என்னுடைய ஜாதக லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, நட்சத்திர ரீதியாக எனக்கு அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் அவருடைய ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி பார்த்ததில் அவருக்கு வந்து பணவரவை பெறக்கூடிய யோகம் அப்படிங்கிறது அவருக்கு நடந்து கொண்டிருந்த தசாபுத்திகள் ரொம்ப யோகமானதாக இருந்தது. அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் 2, 9, 11ஆம் பாவகங்கள், இந்த 3 பாவங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்று, ஏன்னா பணவரவை குறிக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம் தனம், 11ஆம் இடம் லாபம், 9ஆம் இடம் பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அந்த ஜாதகத்தில் இருந்தது. இந்த 3 அதிபதிகளும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்று, 2வது குரு பகவானுடைய பார்வையும் அந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுந்துக்கிட்டு இருந்ததுனாலையும் அவருக்கு அந்த கணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அந்த டயத்தில் அவருடைய ஜாதகத்தில் அவருக்கு நடந்து கொண்டிருந்த தசை அப்படிங்கிறது வந்து குரு தசை. இந்த குரு தசை அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்தில் நாம யோகத்தின் அதிபதியாக இருந்தார், யோகாதிபதியாக இருந்த டைம். அப்போது அவர் பிறந்த கரணத்தின் யோகத்தின் அடிப்படையில் அவருக்கு குரு பகவான் யோகாதிபதியாக வந்து தசை நடத்தி கொண்டிருந்தார். அப்போ அந்த குரு பகவான் அப்படிங்கிறது கோச்சாரத்தில் வந்து அவருடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்ததுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க, உங்களுக்கு ஒரு கடன் தீரக்கூடிய அமைப்பில் ஒரு பண வரவு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்து சொல்லியிருந்தேன். அவர் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அவர் கேட்டார். அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுக்கு 5ஆம் இடம் அவருக்கு ரொம்ப வலுவாக இருந்தது. பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருந்தது. அதே மாதிரி 8ஆம் இடம் புதையல் ரகசியத்தை குறிக்கக்கூடிய இடமும் அவருக்கு நல்ல அமைப்பில் இருந்தது. ஆக இதற்கு முந்தைய தசை அப்படிங்கிறது அவருக்கு மிகுந்த சிரமத்தை கொடுக்கக்கூடிய தசையாக இருந்தது. அதாவது ராகு தசையில் ரொம்ப சிரமப்பட்டு பணம் பொருள் எல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருக்கிறாரு. அப்போது இந்த குரு தசை அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்ட நேரத்தில் தான் நம்ம காணொலியை பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தார். அதன் அடிப்படையில் அவருக்கு ஜாதகம் பார்த்துட்டு பரவாயில்லைங்க, ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்குது, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் நம்மக்கிட்ட அந்த அதிர்ஷ்ட எண்கள், அந்த UK நாட்டில் எப்படி லாட்ரி அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்மக்கிட்ட எண்கள் கொடுங்கலாம் சொல்லி கேட்டிருந்தார். அவருக்கு அங்கே இருக்கிற மெத்தேடுக்கு நான் கணிச்சு கொடுத்துருந்தேன். அப்படி கொடுத்த பொழுது அவர் வந்து 1 to 47க்குள்ளே எனக்கு 5 எண்கள் அப்படிங்கிறதையும் 1 to 12க்குள்ளே 2 எண்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கேட்டு விளையாடுவார். இப்படியாக ஒரு 6 மாதத்திற்கு முன்பு அவர் என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு ஒரு 5-6 முறை என்கிட்ட எண்கள் வாங்கி விளையாண்டுருப்பார். 2 முறை அவர் என்கிட்ட எண்கள் வாங்கி விளையாண்டதில் அவருக்கு 2 முறையுமே பரிசு தொகை அப்படிங்கிறது கிடைச்சது. அதாவது மிகப்பெரிய தொகையாக இல்லாவிட்டாலும் நம்ம நாட்டோட மதிப்புக்கு ஒரு 3.5 லட்சம் 4.5 லட்சம் இந்த மாதிரி அமைப்பில் 2 முறையும் அவர் அங்கே வின் பண்ணியிருக்கிறார். இது வந்து அவருக்கு கரெக்டான தசாபுத்தி, அவருடைய ஜாதகத்தில் இருந்த அமைப்பு அப்படி.
இப்படித்தான் நமக்கு லாட்டரி வாய்ப்புகள் கிடைக்குமே தவிர, நமக்கு யோக தசை தசாபுத்திகள் இல்ல. 2, 9, 11ஆம் பாவங்களுடைய தொடர்பும் இல்ல. 5, 8ம் சிறப்பும் இல்லாமல் இருந்தால், நம்ம எவ்வளவு பணம் போட்டு விளையாண்டாலும், அது நமக்கு வாய்ப்பை தராது. பொதுவாவே ஷேர் மார்க்கெட், பங்கு மார்க்கெட்லலாம் அதிகமான தொகை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தோல்வி இல்லாம அவங்க ஜெயிச்சுக்கிட்டே போறாங்கன்னா, 5ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்கும். அந்த 5ஆம் இடம் வலுவா இருக்கும். 5ஆம் அதிபதி வலுவா இருப்பாரு. அதே சமயத்தில சுபகிரகங்களோட தொடர்பும் இருக்கும். அப்போ அவங்களுடைய தசை தசாபுத்திகள் போயிட்டுருக்கும். அப்போ 5 வலிமையா இருந்துச்சுன்னா, இந்த மாரி போட்டி பந்தயங்கள்லாம் அவர் வெல்லக்கூடிய அமைப்பில இருப்பாங்க. அந்த மாரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த யுகே நாட்டில இருக்கக்கூடிய நண்பர் அவருக்கு சிறப்பா இருந்த காலகட்டம். அவருக்கு குடுத்தது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தவருக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சது. அதே மாரி நம்மளுடைய காணொளி வாயிலாக நெறைய பேர்கள் அப்படிங்கிறது நம்பர் வாங்கிட்டு விளையாடுறாங்க. சில பேருக்கு நான் சொல்லுவேன், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சரியில்லைங்க. உங்களுக்கு நஷ்டப்படுற மாரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. அதில ஈடுபடாதீங்கன்னு சொன்னாலும், சில பேரு கேட்க மாட்டாங்க. அ எனக்கு ஒரு எப்படினாலும் நம்பர் குடுங்க. நாங்க மூவ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்பாங்க. அப்படியும் வாங்கி பயன்படுத்துறாங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நண்பர் ஒருவரு, அதே மாரி நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தவரு. அவர் பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாரு. அவரும் அதே மாரி ஒரு டைம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படிங்கிறது வாங்கியிருக்கிறாரு. அதனால இவங்கள் எல்லாம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் யோகத்தை தரக்கூடியதாக இருந்ததனால தான் அது அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்ப ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க. சும்மா ஜாதகத்துல அந்த அனுகிரகம் இல்லன்னா, வாய்ப்புகள் இல்லை அப்டின்னா நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா கையில இருந்த பணமே நமக்கு கரையிற போது அதிர்ஷ்டம் எங்கிட்டு இருந்து வரும்? அப்ப ஜாதகம் நல்லா இருக்கணும். அதே மாரி சுய ஜாதகத்த தெளிவா ஆய்வு பண்ணி பார்க்கிற பொழுது, அதற்கான பலாபலன்கள் அக்யூரேட்டாக தெரியும். இருந்தாலும் நம்ம ஷார்ட் வீடியோக்குள்ள 4 இலக்க எண்கள் எல்லாம் குடுக்கின்றோம். நெறைய நண்பர்கள் விளையாடுறாங்க. ஆனாலும் நான் ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கிற போதெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். இப்படியாக ஜாதக ரீதியாக யோகங்கள் அப்படிங்கிறது உண்டு. அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யாருக்கு தான் கிடைக்கணும், யாருக்கு தான் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது எல்லோருக்குமே கிடைக்கக்கூடியது தான். அப்போ முயற்சி பண்றவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அவருடைய ஜாதக அமைப்பு ஒத்து வரணும். இதன் அடிப்படையில இப்ப இந்த பதிவுல மேஷம் ராசி, ரிஷபம் ராசி இந்த 2 ராசிக்காரங்களுக்கு 6 இலக்க எண்கள் அதிர்ஷ்ட எண்களாக இங்க குடுத்திருக்கிறேன். விருப்பமுள்ள மேசராசி நண்பர்கள், ரிஷபராசி நண்பர்கள் இதை பயன்படுத்தி பார்க்கலாம். புரியுதுங்களா? பொதுவாகவே அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது இன்னைக்கெல்லாம் மொபைல் நம்பர் கூட ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாரி எண்ணா இருக்குன்னு சொல்லி மாத்திக்கிறாங்க. அதே மாரி வாகன எண்களும் பிடித்த மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறாங்க. பேர கூட மாத்தி பிடித்தமான எண்கள் யோகத்தை தரக்கூடிய எண்கள்ல நியூமராலஜி பிரகாரம் வச்சுக்கிறாங்க. இப்படியாக இருக்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு அந்த எண்கள் அப்படிங்கிறது ஒரு உயிரோட்டமா தான் இருக்கும். நமக்கு எப்படி ஜாதகத்துல லக்னம் முக்கியமோ, ராசி முக்கியமோ அதே மாரி நமக்கு எண்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்போ எண்கள் உயிரோட்டம் மிக்கவை. அதுக்கும் உயிர் இருக்குது. அதுதான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அப்படிங்கிறது. அப்போ ஒருத்தருக்கு டேட் ஆஃப் பர்த் கூட சிறந்த யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த மாரியான ஒரு கணிப்பெல்லாம் இருக்குது நண்பர்களே. நீங்க ஜாதகத்தை செக் பண்ணலாம். உங்க டேட் ஆஃப் பர்த்த செக் பண்ணலாம். இது நமக்கு யோகத்தை தருமா, தராதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்படியான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. விருப்பம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. இப்போ மேசராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை தரக்கூடிய எண்களாக 6 எண்கள் குடுத்திருக்கிறேன். இப்ப மேக்ஸிமம் நமக்கு ஒரு அண்டை மாநிலத்தில ஒரு 20 கோடி பரிசு தொகை அப்படிங்கிறது யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம். ஒரு போற போக்குல. இதைத்தான், போய்த்தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படித்தான் வாங்கணுன்ற அவசியங்கள் இல்லை. எங்கேயோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு வழிப்போக்குல இந்த எண்கள் வச்சு ஒரு மூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். அதனால நீங்க வாய்ப்பு இருந்தால் இந்த நான் கொடுக்கக்கூடிய எண்களை பயன்படுத்தி பாருங்க நண்பர்களே. மேஷ ராசிக்கு 6, 3, 8, 9, 5, 1 இந்த 6 எண்களும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். இப்ப 6 இலக்க எண்கள் பயன்படுத்துற பொழுது அதுல ஆரம்ப எண் அப்படிங்கிறது 9ஆகவும் முடிவு எண் 5ஆகவும் வரலாம். ஆரம்ப எண் 5ஆகவும் முடிவு எண் 9ஆகவும் வரலாம். 0 அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயமாக இருக்கும். இந்த 6 இலக்க எண்கள்ல ஒரு எண் இல்லாம ஒரு 0 எந்த இடத்துல வேண்டுமானாலும் வரலாம். இப்ப 4 இலக்க எண்களுக்காக நம்ம பயன்படுத்துகின்ற பொழுது இந்த இடத்துல 0 எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ 0638 அப்படின்னு சொல்லி ஒருத்தர் செலக்ட் பண்றாருன்னா
அவருக்கு 0 முன்பக்கமாக வந்திருக்குது. அதே மாதிரி 6380 வாங்கினாலும் 0 பின்னாடி வந்திருக்குது. 6038 அப்படின்னு சொன்னால் இடையில வந்திருக்குது. ஆக எப்படி வைத்தாலும் இந்த எண்களுக்குள்ள தான் வரும் நண்பர்களே. புரியுதுங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எண்களில் சில 4 இலக்க எண்கள் நான் கொடுக்குறேன். இதை நீங்கள் ரிசல்ட்டில் செக் பண்ணி பார்த்தாலும் இந்த எண்களுக்கு அடிக்கடி பரிசு தொகை கிடைத்திருக்கும். அதில் 0038, 0099, 0095, 1915, 1918, 1951 இப்படி பார்த்தீங்கன்னா இந்த எண்கள் அடிக்கடி வந்திருக்கும். இந்த எண்களுக்கு அடிக்கடி பரிசு தொகை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் மேசராசி நண்பர்களுக்கு இந்த எண்கள் ரொம்ப யோகமானதாக இருக்கும். தற்சமயம் நான் சொன்னது மாதிரி உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் யோகமானதாக இருந்தால் இந்த எண்களை வச்சு விளையாடுகின்ற பொழுது நிச்சயமாக அதற்கான பாக்கியம் உண்டு நண்பர்களே. இந்த விளக்கத்தை நான் ஆரம்பத்திலேயே கொடுத்துட்டேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு கொஞ்சம் சிரமம்தான். அதுக்கப்புறம் ரிஷபம் ராசி நண்பர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது 5, 8, 3, 6, 2, 4, 583, 624. இது ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 6 எண்களாக இருக்குது. அப்போ இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம். ஆரம்ப எண் 2ஆகவும் கடைசி எண் 5ஆகவும் இருக்கும். அதே மாதிரி ஆரம்ப எண் 5ஆகவும் கடைசி எண் 2ஆக இருந்தாலும் இந்த அமைப்பு நமக்கு சரியாக புரிந்து வரும். ஒரு உதாரணத்துக்கு 4 இலக்க எண்களெல்லாம் இதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய பரிசு தொகை கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். அதில் என்ன பார்த்தீங்கன்னா 0583, 0586, 0624, 6240, 2244, 26, 24 இப்படியெல்லாம் இந்த எண்களுக்குள்ளேயே தான் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த 44, 24 அப்படிங்கிறதெல்லாம் அடிக்கடி ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. அதனால் இந்த எண்கள் உங்களுக்கு யோகமானதாக இருக்கும். அப்போ உங்களுக்கும் நடக்கக்கூடிய ஜாதக ரீதியாக நான் முதல்லையே சொல்லியிருக்கிறேன், அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்து அந்த தசாபுத்திகள் அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. பொதுவாகவே கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது இந்த 2025 ரிஷபராசி தான் ஒரு முன்னோடியான ராசியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டுத்தான் ஆக வேண்டும். ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு 2.5 ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜாக்பாட் வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கோச்சார பலன்கள் இருக்குது. சுய ஜாதகங்கள் எப்படி இருக்குது, நடக்கிற தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தற்சமயம் 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி அல்லது 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதியோட தசாபுத்திகள் போயிட்டு இருந்தால் நிச்சயமாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இவர்கள் உங்கள் ஜாதகத்தில் யோகாதிபதிகளாக இருக்கும் பட்சத்தில் மிகவும் சிறப்பு என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.